Hi guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு freshers IT குள்ள என்டர் ஆகிறதுக்கு 6 காமன் மிஸ்டேக் பண்றாங்க. இதனால அவங்க கெரியர் பாத்தே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃப்ரெஷரோட மைண்ட் செட் என்னன்னா, நான் கிராஜுவேட் ஆயிட்டேன், என்கிட்ட லெஸ் ஸ்கில் செட் இருக்கு, இட்ஸ் எனஃப் ஃபார் என்டர் இன்டு ஐடி ஜாப் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ என்டர் ஆகலாம். என்டர் ஆனா என்னென்ன விஷயம் நடக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய salary லெஸ்ஸா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வெரி லெஸ்ஸா தான் இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் லீட்ஸ் டு a waste of your time. So நான் ஜெயலட்சுமி HR IT ரெக்ரூட்டரா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காமன் 6 கெரியர் மிஸ்டேக்ஸ் இதை எப்படி நீங்க அவாய்ட் பண்ணலாம், சோ உங்க கெரியரை எப்படி ஒரு நல்ல கம்பெனில ட்ராக் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்பர் 1 பாத்தீங்கன்னா, சோ ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும், எனக்கு ஜாபே கிடைக்கல, சோ அதனால எனக்கு எந்த ஜாப் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு விரக்தியில ஏதோ ஒரு ஜாப்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வரும், செகண்ட் அந்த ஸ்கில் செட்டை நீங்க கூகுள்ல ரிசர்ச் பண்ணி பாத்தீங்களா, கரண்ட் ட்ரெண்ட்ல அது எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான ரோட் மேப், அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். செகண்ட், மேம் நான் ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கிட்டேன், நான் என்ன மேம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கின அந்த ரோலுக்கு இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்களே கேட்டுக்கோங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இந்த ரோல் எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஐ மீன் நான் இந்த ரோல புடிச்சுதான் பண்றேன்னா எனக்கு இது ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குமான்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரோல் மூலமா நான் நிறைய விஷயம் கத்துப்பேனா, என்னுடைய கெரியர்ல நல்லா growth ஆவனா அப்படின்னு பாருங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரோல் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்குள்ள எந்த அளவுக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்டடா இருக்கும், and then எனக்கு எந்த அளவுக்கு கெரியர் growth கொடுக்கும், இந்த 3 விஷயத்த நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிடெக் இல்ல மெக்கானிக்கலா இருக்கீங்கன்னா அது ரிலவெண்டடா ஜாப் ரோல்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இல்ல டெவாப்ஸ் கிளவுட், எனக்கு கோடிங் பார்ட் வரலன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் மெக்கானிக்கல்ல உங்க கோர் டொமைனை சூஸ் பண்ணுங்க. சோ அதுக்கு பதிலா நல்ல பேக்கேஜ் வருதுன்னு சொல்லிட்டு சேல்ஸ்லயோ இல்ல பிபிஓலயோ போயிட்டு ஒர்க் பண்ணாதீங்க. சோ இது ஒரு டேப், இது ஒரு ஃபர்ஸ்ட் டேப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் கெரியர் ஸ்டார்ட் பண்றது. சோ செகண்ட் டேப் பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல என்ன ஸ்கில் செட் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணாம பிளைண்டா ஏதோ ஒரு ரோலை சூஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க காலேஜ் சீனியர்ஸ் ஆல்ரெடி ஜாவா டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சோ நீங்க இதுவே பண்ணுங்கன்னா பிளைண்டா போயிட்டு ஜாவா டெவலப்பர் கோர்ஸ் எடுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சோ அது பதிலா நீங்க மார்க்கெட்ல என்ன கோர்ஸ் டிமாண்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம ஸ்கில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீயாவே நிறைய எம்என்சி கம்பெனில கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க ஸ்கில் செட்க்கு அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாவே சர்டிபிகேஷன். சோ அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அது சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு போங்க. சோ எல்லாரும் ஜாவா டெவலப்பர் போறாங்க, எல்லாரும் பைத்தான் டெவலப்பர் போறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு டேப்ல போய் விடாதீங்க. உங்களுக்கு எது வரும், செகண்ட் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் டேப் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா பிளைண்டா கண்ணை முடிக்கிட்டு அந்த ஆஃபர் லெட்டரை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருதுன்னா அது ஒரு 10 தடவையாவது படிச்சு பாருங்க. ஏன்னா நவடேஸ் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால என்ன பண்றாங்கன்னா, சில கம்பெனி, நாட் எவ்ரி கம்பெனி, ஓகேங்களா, சில கம்பெனில பாண்ட் இல்ல ஓவர் டைம் இல்ல 6 டேஸும் ஒர்க் பண்ணணும், சோ ஓவர் டைமும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருப்பாங்க, பிரேக்கேஜ் அமௌண்ட், இது எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. சோ ரிசர்ச் பண்ணா ரிவ்யூஸ் பாருங்க, இல்லையா அவங்களோட சோசியல் மீடியா அதுல போய் செக் பண்ணி பாருங்க. சோ லிங்க்டின்ல அந்த கம்பெனில யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்க சீனியர் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஆஃபர் லெட்டர் காமிச்சு இதை நான் அக்செப்ட் பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கேளுங்க. சோ யாருமே இதை பண்ண முடியும். அண்ட் தென் ஃபோர்த் டேப் பாத்தீங்கன்னா, நெகோஷியேட், ஹை சேலரி நெகோஷியேட் பண்றது. ஃப்ரெஷரா இருக்கும் மேம், நான் லோ சேலரிக்கும் போக கூடாதுன்றீங்க, ஹை சேலரி நெகோஷியேட் பண்ண கூடாதுன்றீங்க. கைஸ், லோ சேலரிக்கு போக கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக ரொம்ப அதிகமாவும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நெகோஷியேட் பண்ணக்கூடாது. ஒரு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். சோ நீங்க கூகுள்லே போயிட்டு உங்க ரோலுக்கு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தாலே வரும், ஓகேங்களா. அது ரொம்ப லோவாவும் இருக்கக்கூடாது, ஒரு மிட் லெவல் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்க போயிட்டு உங்களுடைய ஸ்கில்ஸை நல்லா க்ரோ பண்ணிக்கிட்டு அங்க நீங்க பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சீங்கன்னா கண்டிப்பா எந்த கம்பெனியா இருந்தாலுமே உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வித்தின் 6 மந்த் வித்தின் 3 மந்த் கொடுப்பாங்க. சோ அதை யாரும் பண்ணாம நெகோஷியேட் பண்ணி உங்க ஒரு ரோலுக்கு அந்த ஒரு பொசிஷனுக்கு 200 to 400 பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் அதை யாருமே புரிஞ்சுக்காம நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க 6 மந்த் கெரியர் பிரேக் ஆயிடும், 1 இயர்
கெரியர் பிரேக் ஆயிட்டு மறுபடியும் ஒரு சென்டர்ல போயிட்டு கோர்ஸ் எடுத்து ஐயோ அதே நான் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கலாமோன்னு சொல்லி அது ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்க சீனியர் கிட்ட மறுபடியும் சீனியர் இல்ல உங்களுக்கு கெரியர் மென்டார் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இன்ஃபுளுசர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பர்சனலா சாட் பண்ணலாம். இப்பெல்லாம் எல்லாரும் 1-to-1 வராங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கெரியர் கைட் கேட்கலாம். இந்த ஃப்ரெஷர்ஸ் யாருமே இதுக்கு வந்து அவேர்னஸா இல்லாம இல்ல. சோ 5th டாப் பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெஷர்ஸும் நான் காமனா இதை நான் கேக்குறது என்னன்னா, மேம் நான் ரொம்ப ஸ்கில்டா இருக்கேன், இந்த அளவுக்கு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கேன், பட் போற எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து நான் வந்து செகண்ட் ரவுண்ட் இல்லைன்னா ஃபைனல் ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுறேன். சோ நான் இந்த அளவுக்கு சர்டிபிகேஷன் பண்ணிருக்கேன், இந்த அளவுக்கு வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன், என்கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு, ஏன் மேம் என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, கைஸ் கம்பெனிக்கு வந்து ஸ்கில் செட் மட்டும் முக்கியம் கிடையாது, சாஃப்ட் ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்கில் செட்க்கு கொடுக்குற வெயிட்டேஜை வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கும் நீங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்யூனிகேஷன்ஸ் வந்து கிளியரா இருந்தாதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது உங்களுக்கு புரியும். சோ ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, உங்க கிளைண்ட் வந்து உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. சோ நீங்க உங்க கிளைண்ட் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கணும். சோ அதனாலதான் நிறைய பேர் ஸ்கில்டே இல்லைனாலும் லெஸ் ஸ்கில்டா இருந்தாலும் அவங்களுடைய வேல்யூஸ் அவங்களோட ஸ்கில் செட்டை அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதாலதான் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு 50% ஸ்கில்டா இருந்தாலுமே 50% they will train there. அவங்களுக்கு ட்ரைனர் வச்சிருக்காங்க. சோ ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து பிக் பண்ணிடுவாங்க. பட் நீங்க டெக்னிக்கலா மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது, உங்க கம்யூனிகேஷனுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேம் நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலான்றத நாங்க போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஃபைனலா 6th, இதுதான் ரொம்ப முக்கியமானது. 80% ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல செகண்ட் இயர்ல படிக்கும் போதே வந்து அவங்களுடைய பிராண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க ஸ்கில் செட்ல எதுன்னு பார்த்துட்டு சைட் ஹசல்ஸ் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது கிடையாது. ஆனா 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றவங்களாலதான் அவங்க ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு இனிஷியல் பீரியட்லயே அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா இது சில பேருக்கு அவேர்னஸ் இல்ல. சும்மா போகணுமா 9 to 5 ஜாப் போகணுமா ஜாலியா ஐடில இருந்தோமான்னு மட்டும் இருக்காம உங்க கெரியரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போகணும்னா நீங்க 3rd இயர் இல்ல ஃபைனல் இயர் நான் ஃபைனல் இயர் முடிச்சேன் இப்பயே உங்க சைட் ஹசல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஜாப் சர்ச் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு உங்களுடைய பிராண்ட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க டெவலப் பண்ணிக்கிறீங்களோ கம்பெனிஸ் அந்த அளவுக்கு உங்களை வந்து ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ கம்பெனிட்ட நீங்க வந்து உங்களை சேல் பண்றீங்க, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், சோ நான் படிச்சுக்கிட்டே நான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன், சோ நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இதை விட பெஸ்டாவே பண்ணுவேன்றத ஷோகேஸ் பண்ணி நீங்க காமிக்க. இந்த யாருமே இந்த ஃப்ரெஷர்ஸ் பண்றதே இல்ல. சோ இன்னையில இருந்து உங்களுக்கு எந்த ஸ்கில் செட் வரும், அதை எங்க கத்துக்கலாம், அது என்னென்னலாம் கோர்ஸ் இருக்கு, சோ உங்க சீனியரோட கனெக்ஷன் நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. லிங்க்டின்ல உங்களுடைய சீனியர்ஸோ இல்ல நிறைய உங்களோட ரிலேட்டட் கோர் சப்ஜெக்ட் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ லிங்க்டின்ல மேக்ஸிமம் மோர் நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க, உங்களோட லிங்க்டின் பேஜை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் பண்ணாலே நீங்க இந்த 6 டாப்ல இருந்து உங்களோட கெரியரை நல்ல பொசிஷனுக்கு பில்ட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ கெரியர் ரிலவெண்டட் இன்ஃபர்மேஷனுக்கு கெரியர் வித் ஜெயா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.